தொடங்குற பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஒன்னு இருக்கு. அதுதான் ப்ரீ மார்க்கெட் செக்லிஸ்ட். உங்க ட்ரேடிங் செஷன்ல மார்க்கெட்டோட பெரிய முதலாளிகள் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது FIIs சுமார் 8047 கோடி ரூபாய்க்கு மேல பங்குகளை வித்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது DIIs அசரவே இல்ல. அவங்க 3487 கோடி ரூபாய் அளவுக்கு பங்குகளை வாங்கி மார்க்கெட் ரொம்ப கீழே விழுந்துடாம அப்படியே ஸ்ட்ராங்கா தாங்கி பிடிச்சிருக்காங்க. முந்தைய அமர்வுல நிஃப்டி 23997.7 புள்ளியஞ்சு இன்னைக்கு அதோட சப்போர்ட் 23900 மற்றும் 23650 இருக்கு. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது ஐடி செக்டர் தான். அமெரிக்காவோட Nasdaq 10 25114 உயர்ந்திருக்கிறதால நம்ம ஐடி பங்குகளும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் எதிர்பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் துறை. AMCA திட்டத்துக்கான செய்திகள் வந்திருக்கிறதால HAL மற்றும் பாரத் டைனாமிக்ஸ் பங்குகளும் இன்னைக்கு ரேடார்ல கட்டாயம் இருக்கணும். இது மட்டும் இல்லாம FMCG துறையோட ஜாம்பவானான ஹிந்துஸ்தான் யூனிலீவரை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது. அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ்ல 6% வால்யூம் growth காட்டியிருக்காங்க. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அதனால HUL பங்கும் இன்னைக்கு கண்டிப்பா உங்க கார்ட்ல இருக்கணும். இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கான கோல்டன் ரூல்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த 3 படிகளை ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம், அந்த 24200 ரெசிஸ்டன்ஸ் கூரையை நல்லா கவனிங்க. ரெண்டாவது, மார்க்கெட் ஓபன் ஆனதும் முதல் 45 நிமிஷத்துக்கு எந்த அவசரமும் இல்லாம அமைதியா வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் செட்டில் ஆகட்டும். மூணாவது, ஒருவேளை மார்க்கெட் அந்த 24200 கூரையை தாண்டி ஸ்ட்ராங்கா நினைச்சுன்னா கீழே இறங்கும்போது வாங்கலாம்.